Daily. Taste the Daily. நான் நேரா அந்த அஞ்சலிய பார்த்து கன்னத்துல 4 அறை விட்டாதான் என்னோட ஆதங்கம் அடங்கும். என்ன அவசரப்பட்டு போய் அஞ்சலி அடிச்சான்னு வச்சுக்கோ, அது அவளுக்கு தான் சாதகமா போகும். அவளும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்போ அந்த அஞ்சலி என்ன வேணாலும் பண்ணுவா, நாம பொறுமையா இருக்கணும், அப்படிதானே சொல்ற? ஐயோ ஜானு, நான் அப்படி சொல்ல வரல. அஞ்சலி என்ன பண்ணலாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம், நீ அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ற. ஆமா அத்தை, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாவம் கார்த்திக், அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை பிடிக்காம, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்காம இப்படி அல்லாடிட்டு இருக்கான். ஆமா, பிரியாவும் நீங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது அஞ்சலிக்கு எப்படி தெரியும்? அது அது தெரியல அத்தை, அவ எப்படியோ மோப்ப புடிச்சு வந்துட்டா. என்னமோ இப்படி எல்லாம் நடக்கணும்னு என் தலையெழுத்து போல இருக்கு. நான் போய் கார்த்திகை பார்த்துட்டு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வரேன். கௌதம், பிரியாவை அஞ்சலி அடிச்சது நம்ம டிராமால நம்ம எதிர்பார்த்ததுனாலும் அவ இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப அராஜகம். அவளை திருத்தி கார்த்திகோட சேர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் என் கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டேன். அந்த அஞ்சலியோட திமிரு கொஞ்சம் கூட அடங்கலையே. நாம தப்பு பண்ணிட்டோம், அதனால கார்த்திக் கிட்ட இறங்கிதான் போகணுங்கிற எண்ணம் துளி கூட அவகிட்ட இல்லையே. ஏதோ நல்லவ மாதிரி ஆத்திரப்படுறா. நம்ம டிராமா கரெக்டான ரூட்ல தான் போகுதான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு கௌதம். டவுட்டே வேணாம், நம்ம டிராமா கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கு. புரியல, அஞ்சலிக்கு கார்த்திக் வேணவே வேணான்னு கோவமோ வெறுப்போ இருந்திருந்தா அவனை இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா பார்த்தப்ப அவனை தான் ஆத்திரத்துல அவ அடிச்சிருக்கணும். ஆனா அஞ்சலி அப்படி பண்ணலையே. அவன் கூட பிரியா இருந்ததை தாங்கிக்க முடியாம அவளை தானே அவ அடிச்சா. இதுல இருந்தே உனக்கு தெரியல, கார்த்திகை இன்னொரு பொண்ணு பங்கு போடுறத அஞ்சலி விரும்பல. அவளுக்கு மட்டும் கார்த்திக் சொந்தமா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறான். அந்த ஆதங்கத்தாலையும் தன்னை விட்டு கார்த்திக் போயிடுவானோங்கிற பயத்தினாலையும் தான் அவ பிரியாவை அடிச்சிருக்கிறா. சோ நம்மளோட இலக்க நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அஞ்சலியோட பயத்தை இன்னும் அதிகமாக்கணும். எப்படி கௌதம்? சொல்றேன், இரு வரேன். என்ன கௌதம், என்னது இது? டைவர்ஸ் பேப்பர். எதுக்கு? இப்ப நீ இதை எடுத்துட்டு போய் அஞ்சலி கிட்ட கையெழுத்து வாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அஞ்சலி வந்து பிரியாவை அடிச்ச சந்தோஷத்துல இருப்பா. இப்ப போய் டைவர்ஸ்ங்கிற குண்டை போட்டா அவ அப்படியே ஆடி போயிடுவா, விஷயம் விபரீதம் ஆகுதுன்னு பயப்படுவா. அவளோட வாழ்க்கை பறி போயிடுமேங்கிற கவலையில இனி அடாவடியை விட்டுட்டு அடங்கி போயிடலான்னு நினைச்சு கையெழுத்து போட மாட்டான். அதுதான் நம்ம வெற்றிக்கான முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் அவளோட எமோஷனோட விளையாடி அவளை வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம். நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு மாறா ஒருவேளை டைவர்ஸ் பேப்பர்ல அஞ்சலி கையெழுத்து போட்டுட்டா? போட மாட்டான்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா கார்த்திகை பிரிஞ்சிட கூடாதுங்கிற பரிதவிப்போம், அவன் கூட காலம் பூரா வாழங்கிற எண்ணமும் அவகிட்ட இருக்கு. ஆனா அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாம தான் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறாவ. டைவர்ஸ்னு ஒரு விஷயம் அவ கண்ணு முன்னாடி பூதகரமா வந்து நின்னுச்சுன்னா நிச்சயமா செஞ்ச தப்ப உணர்ந்து கார்த்திக் கால்ல வந்து விழுவா. ஆனா இப்பவும் நீ சொல்ற மாதிரி அவ இதுல கையெழுத்து போட்டான்னா அப்புறம் நம்ம மூமெண்ட்டை வேற மாதிரி தான் எடுத்துட்டு போனோம். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் மூலமா அஞ்சலியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நாம அடுத்து என்ன செய்யலாங்கிறத முடிவு செய்வோம். இந்தா. ஓகே கௌதம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அஞ்சலி இப்பவும் திருந்தாம வீம்புக்கு இதுல கையெழுத்து போட மறுத்தான்னு வச்சுக்கோ, அவளுக்கு பணத்தாசையை காட்டு. எத்தனை லட்சம் வேணாலும் தரேன்னு சொல்லு. அப்ப அவ பணத்துக்காக வாழ்க்கைய துச்சமா நினைக்கிறாளா இல்ல எதையும் சந்திக்க தயாரா இருக்கிறாளான்னு அவளோட ஸ்டாண்ட் என்ன நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். சரியா? இவ்ளோ பெரிய பிசினஸ்மேன் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அஞ்சலி செஞ்ச தப்பால உங்க நேரத்தை வீணாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்.
நீ எதுக்கு சாரி கேக்குற? குடும்பம் சதறாம இருக்கணும்னா சில தியாகங்களை நம்ம பண்ணித்தான் ஆகணும். சீக்கிரம் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம். ம்? சரி கௌதம், நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். கார்த்திக்கும் ஜானுவுக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க. சரி, போயிட்டு வா. அதுக்கு நீங்க என்ன விடணும். சரி, நான் வரேன். போயிட்டு வரட்டா? Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.